மெர்க்குரி ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி. மர்மங்களின் அரசன் அப்படின்னு சொல்லப்படுற எம்பி சங்கர் அவங்க தான் இப்போ நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ ரியல் லைஃப் டிடெக்டிவ்னா என்ன? இப்போ நம்ம துப்பறிவாளன் படம் அப்படின்னு இருக்குல்லையா, அந்த படத்துல கூட டிடெக்டிவ் பத்தி தான் பேசுவோம். ஸோ உண்மையிலே அந்த மாதிரி தான் இருக்குமா, இல்லை ரியல் லைஃப்ல டிடெக்டிவ்னா வேற, அது வேற ஒரு பாகத்தை சொல்லணும் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கும்? இப்போ சினிமா ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிடெக்டிவ் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மெஜிஷியன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ட்ரிக்ஸ் மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரியான விஷயம் ஒரு சின்ன துரும்ப வச்சு கூட பண்ண சின்ன லீடு தான். டாட்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணுறது தானே டிடெக்டிவோட வேலையே. இப்போ அது ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஸ்கோப் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அதை தாண்டி நிறைய பேஷன்ஸ் நம்மளுக்கு வேணும். நிறைய இடத்துல போரிங்காக இருக்கும். இப்போ நம்ம ஒரு விஷயம் நடக்கணும், அவங்க அந்த மூமெண்ட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கான பேஷன்ஸ் அதிகமாக வேணும். இப்போ நிறைய சேலஞ்சஸ் இருக்குன்னு சொன்னீங்க. நீங்கள் ரியல் லைஃப்பில் ரொம்ப சேலஞ்சிங்காக எடுத்து பண்ண ஒரு டிடெக்டிவ் நிறைய பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸுங்கப்போ நிறைய விஷயங்கள் டிடெக்டிவ் பண்ணி, இந்த விஷயம் வந்து நான் ரொம்ப இதாக இருந்துச்சு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இது ரொம்ப ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம்னா எந்த டிடெக்டிவ் உங்களுக்கு சொல்லுவீங்க? மோஸ்ட்லி இப்போ ப்ரீ மேட்ரிமோனியல் இல்லாமல் அதர் அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து சேலஞ்சிங்காக தான் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆச்சி மசாலான்னு ஒரு கம்பெனி இருக்குது. இப்போ அதே ரெப்ளிகா என்ன பண்ணியிருப்பாங்க, பெங்களூரில் அந்த கம்பெனி மாதிரியே ரன் பண்ணுவாங்க. மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கும், அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சிஸ் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஆனால் டூப்ளிகேட் அந்த ப்ராடக்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம். இப்போ ஜென்ரலாகவே ஒரு அசைன்மெண்ட் முடிக்கும் போதும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறோம், பட் ஆப்போசிட் பார்ட்டின்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல. இப்போ ஏ பார்ட்டிக்கு நம்ம ஃபேவராக பண்ணுவோம், பி பார்ட்டின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க நம்மளுக்கு தெரியாமலே நம்ம எனிமி கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இது. ஸோ அது எப்பவுமே நம்மளுக்கு கண்டினியூஸ் த்ரெட்டாகவே இருக்கும். இல்லை, அந்த சேலஞ்சஸ் பற்றி ஏதாவது ஒரு கேஸை சொல்ல முடியுமா? அந்த கேஸ் வந்து நான் ரொம்ப சேலஞ்சாக எடுத்து பண்ணேன் அப்படின்னு ஒரு கேஸ் எங்களுக்காக, இந்த கேஸ் அப்படின்னு. ஸோ இந்த கேஸ் நம்மக்கிட்ட வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு அப்புறமா தான் வந்தது. ஏன்னா அந்த பர்சன் வந்து காணோம். அந்த மூமெண்ட்லேயே ஸ்டேஷனில் போயிட்டு அவங்க ஒரு எஃப்ஐஆர் கொடுத்துட்டாங்க, கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணிட்டாங்க, எஃப்ஐஆர் வந்துடுச்சு. ஒரு 3 டேஸ் வந்து டிபார்ட்மெண்ட்டோட அசிஸ்டன்ஸ்லேயே அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்தாங்க. அந்த பர்சன் வந்து ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கவர் ஐடி கம்பெனியில். அவர் வந்து அந்த டேயில் வந்து காரில் வராரு, மொபைல் ஃபோன் வந்து கேரி பண்ணிட்டு வரல, வந்தார், லாகின் பண்ணுறாரு, ஆஃபீஸில் சில ஒர்க்ஸ்லாம் பண்ணுறாரு, ஒரு 1 hour 2 hour வெளியே போயிடுறாரு. ஸோ அதோட அந்த பர்சன் மிஸ்ஸிங். அவர் காரு கொண்டு போகல, அவர்கிட்ட ஃபோன் கிடையாது, டிவைஸும் கிடையாது, கிரெடிட் கார்ட்ஸ் டெபிட் கார்ட்ஸ் எதுவுமே கொண்டு போகல அவர். ஸோ இந்த பர்சன் மிஸ்ஸிங். ஸோ இவரை வந்து நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. மெயினாக அந்த பில்டிங்லேருந்து வெளியே வராரு, நடந்து வராரு, அது வரையும் அந்த கேமராவில் கேப்சர் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு நம்ம வந்து அந்த டிராஃபிக் கேமரா இருக்கும், சிசிடிவி, அதில் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஒரு ஆட்டோ எடுக்கிறார் அவர். அந்த ஆட்டோ நம்பர் வந்து 2-3 ஆங்கிளில் வந்து கிளியராக கிடைக்கல. அதுக்கப்புறம் இன்னொரு கடையிலேருந்து ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து அந்த ஆட்டோ நம்பர் நம்ம எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ டிரைவரோட நம்பர் நம்ம எடுத்து அவர்கிட்ட நம்ம கால் பண்ணி கேட்குறோம். ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுருப்பாங்களா அப்படின்னா சில பேர் ஞாபகம் வச்சுருப்பாங்க, எல்லா பர்சன்ஸையும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. சில பேர் ஆள் பார்க்கும்போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும், இல்லை பேச்சு அதிகமாக கொடுத்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாலுமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவர் என்ன பண்ணார், ஆமாம் சார், அந்த சிக்னலில் ஒருத்தர் ஹைட்டாக ஒருத்தர் ஏறினார், நல்ல கலராக இருந்தார், அவரை நான் தான் கூப்பிட்டு போனேன், ஒரு டோல்கேட்டில் இறக்கி விட்டேன். எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க, அக்யூரேட்டாக சொல்கிறீங்க அப்படின்னும் போது, நான் 200 தான் சார் சொன்னேன் அவருக்கு, ஆனால் அவர் 300 rupees எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னார். அதனால எனக்கு ஞாபகம் இருக்குது அவரை. ஜஸ்ட் அந்த மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க, கேட்காமலே அவர் வந்து கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி. சரி, போரூர் டோல்கேட்டில் போயிட்டு நம்ம அங்கே சிசிடிவியில் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி செக் பண்ணால் எந்த கேமராவுமே அங்கே ஒர்க் ஆகலை. இப்போ அந்த மிஸ் ஆன பர்சனோட கம்ப்ளீட் பேக்ரவுண்ட் என்ன, அவரோட டெய்லி ரொட்டீன் என்னவாக இருந்தது, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யார், ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு என்கொயரி பண்ணுவோம். ரொம்ப ஸ்பிரிச்சுவலான பர்சன் அவர். அண்ணாமலையார் வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, சிவன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எவ்ரி பௌர்ணமி வந்து கிரிவலம் போகிற மாதிரியான ஒரு ஆள். நிறைய டெம்பிள் விசிட் பண்ணுவார், பட் எவ்ரி கிரிவலம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போவார் அப்படின்றது சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து அவரோட ஒய்ஃப் கிட்ட நம்ம கேட்குறோம், அவருக்கு ஒரு 57 years இருக்கும். அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்கும்போது ரொம்ப அந்யோன்யமாக தான் இருப்பார் ஆள், ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவார், நாங்கள் 2 பேர் தான் எப்போயுமே ஒன்றாவே சுற்றுவோம், அதனால் எனக்கு எந்த மாதிரியான சஸ்பெக்ட்டுமே இல்லை, அவர் ஏன் காணாமல் போனார்ன்றது ஒரு க்ளூவே கிடையாது. நல்லா தான் இருந்தார். ஒரு 2-3 நாளாக தான் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷராக இருக்குது, நான் ஜாப்லேருந்து கொஞ்சம் குயிட் பண்ணிட்டு பிரேக் எடுக்கலான்னு இருக்கேன்னு சொன்னார். அதை தாண்டி வந்து வேறு எதுவுமே அவர் சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறோம், என்றைக்கு அவர் காணாமல் போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19th Feb அப்படின்னு சொல்லலாம். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி. ஸோ நம்ம அந்த கனெக்டும் பண்ணுறோம், மேபி கிரிவலம், திருவண்ணாமலை, இதை ஒரு கனெக்ட் பண்ணி பார்க்குறோம்.
அதுக்கப்புறம் அங்கே நம்ம போரூர்லேருந்து போனால் திருவண்ணாமலை பஸ் வரும். ஸோ அதில் ஏறி அவர் மேபி திருவண்ணாமலை போயிருப்பாருன்னா அங்கே நம்ம ஒரு டீம் அனுப்புகிறோம். அங்கே போயிட்டு அந்த என்டையர் டே வந்து அவங்க ஃபுல்லாக பார்க்குறாங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கே சரௌண்டிங் வரை, அப்புறம் கிரிவலம் பாதை, அங்கே இருக்க ஆசிரமம், அது எல்லாத்துலேயும் விசிட் பண்ணி வெரிஃபை பண்ணுறாங்க. அந்த மாதிரி பர்சன் வந்து வரல அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வருது. பேரலாக நம்ம என்ன பண்ணுறோம், கிரிவலம் போகிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா பஸ் வந்து டோல்கேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கிளாம்பாக்கம் அந்த பஸ் ஸ்டாண்டு வராமல் எந்த பஸ்ஸுமே போகாது. ஒன்று க்ரௌடாக இருந்தால் மட்டும்தான் வெளியே நிற்கும், உள்ளே போகாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், சரி இந்த சான்ஸ் நம்ம ஏன் எடுக்கக்கூடாது. கிளாம்பாக்கம் அப்படின்றது புது பஸ் ஸ்டாண்டு. ஸோ அங்கே வந்து எல்லா ஆக்சசரிஸும் இருக்கும், ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், கேமரா கண்டிப்பாக இருக்கும். அப்படின்னும் போது அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாம், இந்த பர்சன் இறங்கி வேறு ஏதாவது பஸ்ஸு ரூட் எடுக்கிறாரா. இவரோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா திருச்சி. ஸோ வேறு ஏதாவது ரூட் எடுக்கிறாரான்னு அந்த கேமரா ஃபுல் டே நம்ம அனலைஸ் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா, அவர் வந்து திருச்சி பஸ்ஸில் ஏறுறாரு அந்த டெய்லியே. இப்போ நம்மளுக்கு அசைன்மெண்ட் வந்தது 3 நாளுக்கு அப்புறம். இதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் பண்ணும்போது ஒரு 2 நாள் ஆகுது நம்மளுக்கு. ஓகேங்களா. திருச்சி பஸ் நம்ம எடுத்த பிறகு என்ன பண்ணுறோம், வெரி நெக்ஸ்ட் டே அந்த கிளாம்பாக்கம்லேருந்து திருச்சி வரை இருக்கிற ஒரு ஸ்டாப்பேஜ் எங்கெங்கெல்லாம் பஸ் நிற்கும், அங்கே இருக்க பெட்ரோல் பங்க்ஸு, அங்கே இருக்க ஹோட்டல்ஸு, அங்கே எல்லா சிசிடிவியும் நம்ம பண்ணும்போது சில இடத்துல வந்து ஃபுட்டேஜ் கிடைக்குது. ஆனால் அவர் இல்லை. சில இடத்துல வந்து அந்த ஒரு 3 days தான் பேக்கப் வச்சுருப்பாங்க. சில பேர் 1 week வச்சுருப்பாங்க. அந்த பேக்கப்ஸ் இல்லாததால் நமக்கு கிடைக்கல. அது மாதிரி சேலஞ்சஸ் இருந்தாலும் சரி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம திருச்சியே போயிடலாம், திருவண்ணாமலை கிடையாது கன்ஃபார்மாக. அப்போ திருச்சி நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கும்போது அந்த திருச்சி பஸ் ஸ்டாண்டோட சிசிடிவி பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ரூமோட கனெக்ட் ஆகிருக்கு. அவங்கக்கிட்ட ஆக்சஸ் வாங்கி கம்ப்ளீட்டாக அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு பிறகு பஸ் வருது, நிற்குது. ஆனால் பேசஞ்சர்ஸ் இறங்குறாங்க, இவர் இறங்கலை. இவரை தவிர மீதி பேர்லாம் அந்த பஸ்லேருந்து இறங்குறாங்க. அப்போ இவர் மிடில் தான் எங்கேயோ இறங்கியிருக்கணும், அந்த ஆன் தி வேல எங்கேயோ தான் இறங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு டவுட். சமயபுரம் டோலுக்கு முன்னாடி மட்டும்தான் பஸ் வந்து பைபாஸில் நிற்கும். மீதி எல்லா இடத்துலையுமே அந்த ப்ராப்பர் ஸ்டாப்பேஜ் இருக்கும், அங்கே சிசிடிவி இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் சமயபுரம் டோல் அதுக்கு முன்னாடி மட்டும்தான் பைபாஸ். அங்கே நம்மளுக்கு க்ளூவேல் அவர் இறங்கினார்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சரி, அது பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காவேரி ரிவர் தான் இருக்குது. சரி, இவர் என்ன மோட்டிவில் வந்தார், என்ன பிளானில் வந்தார் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனாரா இல்லை வேறு ஏதாவது பிளான் வச்சுருந்தாரா, நம்மளுக்கு எதுவுமே ஐடியாவே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், சரி ஓகே இன்னொரு நாள் நம்ம அங்கேயே நம்ம வந்து தேடிட்டு இருக்கோம். ஃபுல்லாக அந்த காவிரி ரிவர் சுற்றி இருக்க ஏரியா, அந்த சரௌண்டிங்ஸில் எல்லாமே நம்ம தேடிகிட்டே இருக்கும்போது திருவெரும்பூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது நம்மளுக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பாடி வந்து ரிவரில் இருக்குது, அது வந்து நீங்கள் வந்து இப்போ மிஸ்ஸிங் பர்சன் ஒன்று சொன்னீங்க, வரும்போதே சொல்லிட்டு போனீங்க, அதனால் அவராக இருக்குமா அப்படின்றத நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி. சரி நாங்கள் ஸ்டேஷன் வரோம் அப்படின்ட்டு உடனே நாங்கள் அந்த ஸ்டேஷன் போனோம். அங்கே போய் பார்த்தோம்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டினாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ண டேலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 days ஆகிடுச்சுல, அது கம்ப்ளீட்டாக டீகம்போஸ்ட் ஆகிடுது. அந்த பாடி ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு. அவர் நல்ல 6 feet இருப்பார், பட் அந்த இது 5.5 சம்திங் தான் இருக்குது. அந்த ஹைட் வச்சுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்புறம் ஒரு செயின் போட்டிருந்தாரு, ஒரு பெண்டன்ட் இருந்தது, அதில் இனிஷியல் இருந்தது ஏ அப்படின்ட்டு, அனுஷா அவங்க ஒய்ஃப் பேர். ஸோ அந்த ஏன்ற இதை வச்சு அந்த ஃபோட்டோ மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம், அந்த செயின் ஃபோட்டோ. அப்புறம் அவரோட கம்ப்ளீட் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு அந்த சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு அனுஷாக்கே அனுப்பாமல் அவங்க பிரதருக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண சொன்னோம். அப்போ அவங்க பார்த்தோன்னவே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அவர் தான் அப்படின்ட்டு. சரி, இது வந்து சால்வ் பண்ணல இந்த அசைன்மெண்ட்டை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்டார்ட் பண்ணார் பார்த்தீங்கன்னா 19th அன்னைக்கு, அந்த டேலேயே வந்து ஈவினிங்கே அவர் குதிச்சு இறந்துட்டார். அவர் எப்படி குதிச்சுன்னா, இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் போகிறோம், அப்படியே மேலேருந்து குதிச்சோன்னா சூசைட் இந்த மாதிரி வந்துடும். பட் அவர் அப்படி பண்ணல, நார்மலாக குளிக்கிறதுக்கு இறங்குவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இறங்கி அவர் வந்து அப்படியே மூழ்கி இறந்துட்டார். ஸோ இப்போ இது வந்து சூசைட் அப்படின்ட்டும் வராது. இது எப்படி வரும் அப்படின்னா, குளிக்க போய் தவறி மூச்சு தண்ணீர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வரும். அந்த ஃபேமிலி யாருக்குமே வந்து ஒரு கெட்ட பேர் வராது. ஸோ இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்ன வரையுமே அது ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. அவருக்கு நாங்கள் என்ன சஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அவருக்கு ஏதோ ஒரு பிளாக்மெயிலோ த்ரெட்டனிங்கோ இருக்குது அஃபிஷியலாக, இல்லை வேறு எக்ஸ்டர்னல் சைட்லேருந்து அவருக்கு ஏதோ ஒரு த்ரெட் இருக்குது. அது கடைசி வரை அவர் ஓப்பன் அப் பண்ணல, அது அந்த ஃபேமிலிக்குமே வந்து தெரிய வரல. ஓகேவா. இது மிஸ்ஸிங் பர்சனில் வந்து நம்ம ரெஸ்கியூ பண்ண முடியாத ஒரு கேஸு. இப்போ இதிலே இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பர்சன், ஒரு அப்பா வராங்க, அவங்க வந்து என்னோடய டாக்டர் வந்து மிஸ் ஆகிட்டாங்க, அவங்க +2 படிக்கிறாங்க, அவங்க வந்து நேற்று ஈவினிங்லேருந்து மிஸ் ஆகிட்டாங்க, கொஞ்சம் பார்க்கணும் சார், என்ன ரீசன் சார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஒன்றுமே இல்லை சார், அவங்க ஸ்டடீஸில் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, நான் அதனால் கொஞ்சம் திட்டிகிட்டே இருப்பேன் எப்போவுமே, அது நேற்று கொஞ்சம் அதிகமாக திட்டாங்க அவங்கள, ஏன்னா இப்போ ஐஃபோன் கேட்டாங்க அவங்க, நான் அது நீ படிமா ஒழுங்கா ஃபஸ்ட்டு,
நீ வந்து மார்க் நல்லா எடுத்தனா நானே வாங்கி தர போகிறேன், நீங்கள் இந்த மாதிரி டோன்லேயே சொன்னீங்களா சார்னு கேட்டேன். இல்லை இந்த மாதிரி சொல்ல, கொஞ்சம் ஆசையாக தான் பேசினேன். எப்பவுமே நாங்கள் வந்து எதோ இரிட்டேட் அந்த மார்க் கம்மின்றதே எங்களுக்கு மைண்ட் செட் ஆகினதால நாங்கள் திட்டிகிட்டே இருப்போம். சரி இப்போ காணாமல் போயிட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணாங்களா வெளியே இருந்து? ஏதோ ஒரு மோடில் மொபைல் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறாங்க சார். அவங்க வந்து நான் சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்ற மட்டும் சொல்லிவிட்டு கட் பண்ணிடுறாங்க. வேறு எதுவும் சொல்ல மாட்றாங்க, என்கிட்ட பேச மாட்றாங்க, அம்மா கிட்ட மட்டும்தான் பேசுகிறாங்க. அப்புறம் இமெயில் வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு இமெயில் சென்ட் பண்ணுறாங்க, நான் வந்து சேஃபாக தான் இருக்கேன், நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் கொடுத்துட்ருக்காங்களே தவிர, ஆனால் பயமாக தான் சார் இருக்குது. இப்போ கிறிஸ்மஸ் டைம் வேறு, அவர் வந்து கிறிஸ்டியன் அவர். இப்போ கிறிஸ்மஸ் டைம் வேறு, இன்னும் ஒரு 3 days வந்து கிறிஸ்மஸ் எங்களுக்கு. இப்போ இவங்க வந்து காணோம் அப்படின்னா இந்த டைம் தான் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் நான் வர வச்சுருக்கேன் வீட்டுக்கு. ஸோ இந்த வாட்டி நான் கொஞ்சம் இந்த ஈவெண்ட் மாதிரி பண்ணுறோம் வீட்டில். ஸோ இந்த டைமில் இவ இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் எங்கள் பேரே கெட்டு போயிடும் சார். அதனால் என்னோடய பக்கத்து வீடு ரிலேட்டிவ் யாருக்குமே இதை நான் சொல்லலை, டைரெக்டாக உங்ககிட்ட வந்து தான் நான் சொல்கிறேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட நாங்கள் கொடுக்கல. ஸோ எங்கள் ஸ்ட்ரீட்டில் யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது வகையில் ஹெல்ப் பண்ணி அவங்கள கொஞ்சம் மீட்டு எடுக்குவேன், அதை ரெஸ்கியூ பண்ணி எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஃபோன் நம்பர் ஆக்டிவாக இருக்குது, அட்வான்டேஜ் நம்மளுக்கு. ஏன்னா சுவிட்ச் ஆஃப்னாலே ப்ராப்ளம் தான். அதனால் நம்ம அது டிபார்ட்மெண்ட் ஹெல்ப்போடு நம்ம என்ன பண்ணோம், எங்கெங்கே அந்த நம்பர் ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அந்தந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணி வச்சோம். இப்போ வடபழனி, சைதாப்பேட்டை, அப்புறம் பெருங்கலத்தூர். ஸோ இந்த ஸ்பாட்லலாம் அவங்களுக்கு க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இருக்காங்களா? ஏன்னா இப்போ +2 அப்படின்னும் போது ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாமல் அவங்க வந்து எங்கேயுமே போக முடியாது. ஸோ அப்படின்னும் போது 2-3 ஸ்பாட் சொல்கிறாங்க. இப்போ பெருங்கலத்தூரில் அப்படின்னும் போது குடுவாஞ்சேரியில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்னாங்க. ஓகே, நம்ம எல்லா ஸ்பாட்லேயுமே டீம் போட்டோம். அந்த என்டையர் டே, இப்போ அவர் வந்த அடுத்த நாள்லேருந்து 2 நாள் நம்ம கண்டினியூஸாக நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். அப்புறம் அந்த ட்ராக் கம்ப்ளீட் ஆகும்போது என்ன ஆகுது, கூடுவாஞ்சேரி ஒரு ஸ்பாட் நம்மளுக்கு தெரியுது, அங்கே ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அப்போ பெருங்கலத்தூரில் நைட் சிக்னல் காட்டுது. அப்போ கூடுவாஞ்சேரி தான் நம்மளுக்கு பக்கத்தில் கனெக்ட் ஆகுது. அந்த பர்சன் வீட்டில் தான் அவங்க இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணோம், அவங்க நம்பர் வாங்கி அவங்களுக்கு கால் பண்ணால் அவங்க எடுத்தோடனே என்ன பண்ணாங்க, இல்லை சார் அவங்களாம் வரலையே, நாங்கள் எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் இருக்கோம், வேறு யாரும் எக்ஸ்ட்ரா யாரும் வரல சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், உடனே சரி சஸ்பெக்டாக இருக்குது, அவங்களோட அட்ரஸ் எடுங்க. அவங்க அட்ரஸ் எடுத்துகிட்டு நம்ம அந்த அப்பார்ட்மெண்ட், அது வந்து கம்ப்ளீட் செக்யூர்டான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, அங்கே நம்ம வந்து ஒரு பர்சன், டெலிவரி பர்சன் மாதிரி உள்ளே அப்ரோச் பண்ணி அந்த வீட்டுக்கு நம்ம போயிட்டு அப்புறம் டிபார்ட்மெண்ட் பர்சனையும் கூப்பிட்டோம். அவருமே உள்ளே வந்து அப்புறம் என்கொயரி பண்ணும்போது தெரியுது அந்த வீட்டில் தான் அவங்க இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இதுவுமே வந்து எங்களுக்கு ஒரு 2 நாள் ஒரு சேலஞ்சிங்காக போச்சு. கரெக்டாக 24th நைட்டு வந்து நம்ம வந்து அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நாங்கள் ஒப்படைக்கிறோம். இப்போ கொஞ்சம் பெட்டராகவே இருக்கா, நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டோம் இதுக்கப்புறம் வந்து மார்க்கை பற்றியோ ஸ்டடீஸில் வந்து மேலே வரணும், ஆவரேஜாக வந்தால் கூட பரவாயில்ல, அதுக்கப்புறம் ஏதோ ஒர்க் போட்டோம், அவளுக்கு என்ன தோணுதோ அது பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் சார் அப்படின்னு. சரி ஐஃபோன் வாங்கி கொடுத்தீங்களா? ஐஃபோன் வாங்கி கொடுத்தேன், ஆக்டிவாகவும் வாங்கி கொடுத்தேன் சார் அப்படின்னு.